ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். சாம்பார், ரசம், அப்புறம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். நான் இன்னைக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக ட்ரை ஆகியிருக்கு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தோசை, சப்பாத்தி, அப்புறம் ப்ரெட்டில் ஸ்டஃபிங் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.